எல்லாருக்கும் வணக்கம். சில தினங்களுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டு கேட்டில் வலசரவாக்கம் போலீஸ் வந்து அழைப்பானை ஓட்டிட்டு போனாங்க. சம்மன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த அழைப்பானையை கிழிச்சாங்க. அதில் இருக்கிற விஷயம் என்னன்னு தெரியும், எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க, எப்போ வர சொல்லியிருக்காங்கலாம் தெரியும். தெரிஞ்சதுனால அந்த அழைப்பானையை அவங்க கிழிச்சிட்டாங்க. இது பார்த்துட்டு உடனே நீலாங்குறை காவல்துறை, அதாவது உடனே வந்து வலசரவாக்கம் போலீஸு, ஆனால் வந்தது நீலாங்கரை போலீஸ் வந்து அவசர அவசரமாக ஓடி வந்து அதுக்குள்ளே அந்த பத்திரிகைக்காரங்க அந்த மீடியாக்காரங்களாம் அதுக்குள்ளே அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, ஒரு அலப்பறம் நடந்தது நீங்கள் பார்த்தீங்க. வலுக்கட்டாயமாக உள்ளே போய் அங்கே வீட்டில் பாதுகாப்புக்காக இருந்த முன்னாள் இராணுவ வீரரை பிடிச்சி அடித்து அவங்கள பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் சட்டையை கிழிச்சு கொண்டு போய் ஒரு மூர்க்கத்தனமாக நடந்துக்கிட்டாங்க. அந்த பிரவீன் ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு போலீஸ் வந்து எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறத எல்லாருமே தமிழ்நாடே பார்த்துச்சு. கொண்டு போய் உள்ள தள்ளி போலீஸ் ஜீப்புக்குள்ள தள்ளி அதை பார்த்துட்டு சீமானவருடைய மனைவி கைல்வழி அவர்கள் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து ஏங்க என்னங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி தான் இவர் எங்களை தாக்க முயற்சி பண்ணார், போலீஸ் மேலேயே கை வச்சார், அதனால தான் இப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சரியாக ப்ராப்பரான பதில் கூட கொடுக்கல. ஓ அப்படியாங்க, சரிங்க, இதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றாங்க சீமான் அவர்களுடைய மனைவி கைல்வழி அவர்கள். என்ன சாரி அப்படின்ட்டு ரொம்பவும் ஒரு மூர்க்கத்தனமாக சீமான் அவர்களுடைய மனைவியை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டும் வகையில் வந்து அந்த போலீஸ் நடந்துக்கிட்டாங்க. குறிப்பாக அந்த பிரவீன் ராஜேஷ் அப்படிங்கிற அந்த காவல்துறை அதிகாரி. அப்படியே ஒரு சீன், இது எல்லாருமே பார்த்தாங்க. இந்த சீன் உங்களுக்கு தெரியும். நேற்று பாஜக ஒரு போராட்டம் நடத்துது திமுகவுக்கு எதிராக. எதுக்குன்னா இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க இந்த டாஸ்மாக் விஷயத்தில், இந்த டாஸ்மாக் துறையில் அப்படின்றதுக்கு அண்ணாமலை அவர்கள் அந்த டாஸ்மாக் அலுவலகம் முன்பு போராட்டம் பண்ணுறதுக்காக போகிறாரு. வெவ்வேறு இடங்களில் போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் வானதி சீனிவாசன் அவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ராஜா அவர்கள் அங்கங்கே ஒரு குரூப் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் அண்ணாமலை அவர்களை கைது செஞ்சுட்டு போய் ஒரு மண்டபத்தில் வச்சுருக்காங்க. அவரையும் அவர் கூட இருந்த சில பாஜகவரையும் கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் வச்சுருக்காங்க. அங்கே வந்து இந்த பிரவீன் ராஜேஷ், அதாவது அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டில் எப்படி ஒரு உக்கிரமாக கோரமாக கொடூரமாக நடந்து கொண்டாரோ, மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டாரோ, அதே பிரவீன் ராஜேஷ் வந்து அங்கே அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்காரு அந்த மண்டபத்தில். அண்ணாமலை வந்து அங்கே அவரு குதிக்கிறாரு. என்ன நீங்கள் பண்ணுறது தப்புங்க, நான் இதை கோர்ட்டுக்கு கொண்டு போவேன், இது இல்லீகல் அப்படின்ட்டு அந்த போலீஸ் கிட்ட குதிக்கிறாரு. அந்த போலீஸ் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு வீரராக நடந்து கொண்ட அந்த பிரவீன் ராஜேஷ் அப்படிங்கிற போலீஸ் வந்து அண்ணாமலை முன்னாடி பம்முறாரு. சரிங்க சார் அப்படின்னு பம்முறாரு. அவர் ஒரு காவல்துறை அதிகாரி, மேலிடத்திலிருந்து அவருக்கு என்ன உத்தரவு வருதோ அதை தான் அவர் பண்ண போறாரு. இத்தனையும் அண்ணாமலை ஒன்றும் கைது செஞ்சு கொண்டு போய் சிறையிலலாம் அடைக்க போறதில்ல. அந்த மண்டபத்தில் ஒரு 2-3 மணி நேரம் வச்சிருந்துட்டு அனுப்ப போறாங்க. இவ்வளவுதான் அங்கே நடக்க போறது. அதுக்குள்ள இவர் ஒரு அலப்பறை பண்றாரு அண்ணாமலை. இந்த வீரமான போலீஸ் அங்கே அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டில் இல்லாத சமயத்தில், அவர் வீட்டில் இல்லைன்னு நல்லாவே தெரிஞ்சும் கூட அவர் வீட்டுக்கு போய் அங்கே போய் ஒரு அலப்பறை பண்ணி அங்கே ஒரு வீரத்தை காட்டினார் இல்லையா இந்த ஒரு போலீஸு. இவர் வந்து அப்படியே பம்புறாரு அண்ணாமலை கிட்ட. எதுக்காக? சரி, இந்த சீன் அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ராஜா அவர்களை கைது செய்யறதுக்காக போலீஸ் போகுது. அவர் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா, அவரை கைது பண்ணுறதுக்காக போலீஸ் போகுது. அங்கே காவல்துறை கைது பண்ணி கொண்டு போகிற ஒரு வண்டி இருக்குல்ல, காவல்துறை வண்டி, ஆமாம், அந்த வண்டியை வந்து நிற்க வச்சுட்டு அண்ணா அது ராஜாவை கைது பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ராஜா இந்த வண்டியிலலாம் நான் ஏறமாட்டேன், இது நாய் ஏற்றிட்டு போகிற வண்டி, இந்த வண்டியிலாம் நான் வரமாட்டேங்கிறாரு. எது? பொதுவாக காவல்துறை ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாரையுமே கைது பண்ணி கொண்டு போகிறதுக்கு எந்த வண்டி அவங்க வழக்கமாக பயன்படுத்துவாங்களோ அந்த வண்டியில் தான் இத்தனைக்கும் வானதி சீனிவாசன் அவர்களை கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. இன்னும் அங்கே போராடின மற்ற பாஜகக்காரங்களை கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த காவல்துறை வண்டியை பார்த்து இது நாய் ஏற்றிட்டு போகிற வண்டி, இதிலலாம் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு ராஜா சொல்கிறாரு. அவருக்கு கூட இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் சார் இதிலலாம் வரமாட்டார், அவரோட வண்டியில் வருவாருங்கிறாங்க. இந்த வண்டியில் ஏற மாட்டேன், இது நாய் ஏற்றுற வண்டி, இந்த வண்டியில நாங்க சார் ஏத்த விட மாட்டோம். போலீஸ் கிட்ட போலீஸ் வண்டியவே பார்த்து இது நாய் ஏற்றிட்டு போகிற வண்டி, இதிலலாம் நான் ஏற மாட்டேன். யாரை சொல்கிறாரு? அது நாய் ஏற்றிட்டு போகிற வண்டினா அதில் பயணிக்கிற காவலர்களையா அல்லது போராடுகிறவர்களை கைது செஞ்சு கொண்டு போகிறாங்க இல்லையா அந்த போராட்டக்காரங்களையா? யாரை நாய்ங்கிறாரு? அந்த நாய் வண்டியில் நாய் ஏற மாட்டேங்கிறாரு. ஆனால் அதையும் காவல்துறை அமைதியாக வேடிக்கை பார்க்குது. இதில் காவல்துறை நம்ம ஏதாவது குறை சொல்லணுமா? போலீஸ் வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்துல வந்து இப்படி ரொம்ப பணிஞ்சு தாழ்ந்து போயும் இருக்குது அப்படின்னா இது போலீஸோட தப்பா? அப்படின்னா இல்லை. இந்த திராவிட மாடல் ஆட்சியை வந்து போலீஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. எந்த இடத்துல இந்த திமுக வந்து தன்னுடைய அதிகார பலத்தை, தன்னுடைய கோர முகத்தை, தன்னுடைய அராஜகத்தை எந்த இடத்துல இது காட்டுது, எந்த இடத்துல வந்து காலுக்கு கீழே போய் பம்புது, இந்த திமுக பண்புதுன்றது தான், அதைத்தான் இந்த போலீஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களே தவிர இது போலீஸோட பிழையோ போலீஸோட குறையோ கிடையாது.
இந்த திமுக உண்மையிலேயே ஒரு முதுகெலும்பு உள்ள ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்குது, ஒரு நல்ல ஆட்சி நடத்திட்டு இருக்குது அப்படின்னா போலீஸும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க. பொதுவாக திமுக இருக்கக்கூடிய இந்த 200 ரூபா உடன்பிறப்புகளை தான் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் வந்து இவர்கள் கொத்தடிமைகள் அப்படின்னு விமர்சிப்பாங்க. ஆனால் திமுக இருக்கிறவங்க கொத்தடிமை இல்லை, திமுகவே ஒரு ஆகப்பெரிய கொத்தடிமை, பாஜகவோட கொத்தடிமை அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஒன்றும் இல்லைங்க, இந்த பேட்டர்ன்லாம் அப்படியே கவனிச்சு பாருங்க. இந்த ஊடகங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ அண்ணாமலை கிட்ட போலீஸ் வந்து பம்புற அந்த வீடியோ வைரல் ஆகுது. இன்னொரு பக்கம் ஹெச் ராஜா வந்து இந்த மாதிரி போலீஸ் அசால்ட்டா இது நாய் பிடிக்கிற வண்டின்ற மாதிரி பேசுறாரு, அந்த வீடியோ வைரல் ஆகுது. அப்போ பொதுவாக இதை பார்க்கும்போது மக்களுக்கு பாஜக ஏதோ மிகப்பெரிய வில்லன் மாதிரியும், பாஜக வந்து இப்படி திமுக கிட்ட அவங்க தான் கடுமையாக எதிர்க்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அது காட்டுது. இதே நீங்கள் பாருங்க, இந்த ஊடகங்கள் கொஞ்ச நாளாக போட்டுட்டு இருக்கிற அந்த செய்தியெல்லாம் பாருங்க எந்த மாதிரியான பேட்டர்னில் போகுது அப்படின்னா, திமுகவை பற்றி செய்தி போடுறாங்க. என்ன மாதிரியான செய்தி வருது இந்த ஊடகங்களில்? திமுக மத்திய அரசிடம் நிதி கேட்டு போராடுகிறது, மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறது, இந்தி திணிப்புக்கு எதிராக திமுக வந்து பயங்கரமாக செயல்படுது, பாஜக கிட்ட தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு போராடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஊடகங்களில் காட்டுவாங்க. இது திமுகவை பற்றிய செய்தி. இப்போ இந்த பாஜகவை பற்றிய செய்தி எடுத்துக்காங்க, இவங்க தான் ஒரு பலமான எதிர்கட்சியாக திமுக செய்கிற ஊழலுக்கு எதிராக தமிழ்நாடு பாஜக இப்படி போராடுது அப்படின்ட்டு இவங்க தான் ஒரு பலமான எதிர்கட்சி போல ஒரு தோற்றத்தை இந்த மீடியா உருவாக்குது. இதே இன்னொரு பக்கம் அதிமுகவை பற்றி ஏதாவது செய்தி வருதானே கிடையாது. அதே போல் சட்டமன்றத்துக்குள்ள அவர்கள் அந்த சட்டப்பேரவையில் எடப்பாடியார் அவர்கள் பேசுகிற அந்த உரை, அந்த லைவ் கட் பண்ணப்படுது. அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரதில்லை. அங்கே எந்த அளவுக்கு அவர் ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுறாரு அல்லது அப்படின்ற விஷயம் எதுவுமே மக்கள்கிட்ட போய் சேரதில்லை. ஆனால் செய்தி என்ன வருது, ஆனால் அதிமுகவை பற்றி செங்கோட்டையனுக்கும் எடப்பாடியாருக்கும் உரசலா விரிசலா, எதில் டிவியில் விவாதங்கள் நடத்துறது. அதிமுகவை பற்றி ஊடகங்களில் நடத்தப்படுகிற விவாதம் இதுதான். அதிமுக பிளவுபடுது, இத்தனை பேர் வெளியே போகிறாங்க, கட்சி அங்கே தடுமாறிட்டு இருக்குது, கூட்டணிக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியான செய்தி மட்டும்தான் அதிமுகவை பற்றி ஊடகங்கள் போடுகிற செய்தி. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கங்க. நாம் தமிழர் கட்சி எத்தனையோ போராட்டங்கள், அண்ணன் சீமான் அவர்கள் எத்தனையோ பிரஸ் மீட்டில் ஆளுங்கட்சியினுடைய நடவடிக்கைகளை விமர்சிக்கிறாரு. அதெல்லாம் முக்கியமான செய்தியாக வருதா அப்படின்னா இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் விஜயலட்சுமி விஜயலட்சுமி விஜயலட்சுமி, நாம் தமிழர் கட்சியை பற்றி வேறு செய்தியே இல்லையா? ஆனால் ஊடகங்கள் காட்டுறது என்ன? விஜயலட்சுமி மட்டும்தான். இது மட்டும்தான் செய்தியாகி கடந்தாங்க. இப்போ கூட இந்த பஞ்சமர்நில மீட்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு, இதுக்கான போராட்டம் மிகப்பெரிய அளவில் ஒரு மாபெரும் ஒரு பிரம்மாண்ட ஒரு பேரணி, அதை தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி, ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம் நடந்தது. இதை பற்றி எந்த ஊடகமாக செய்தி போடுதா? நாம் தமிழர் கட்சி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியது, இத்தனை மக்கள் பேரெழுச்சியாக இத்தனை மக்கள் அங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சீமான் அவர்கள் முன்னெடுத்து வச்சாரு. இதெல்லாம் செய்தி ஆகாது. எது செய்தியாகும்? நாம் தமிழர் கட்சியிலிருந்து இந்த பகுதியிலிருந்து இத்தனை பேர் வெளியே போனாங்க, இத்தனை பேர் வந்து திமுகவில் போய் சேர்ந்தாங்க. இதை தவிர நாம் தமிழர் கட்சி பற்றி சொல்கிறதுக்கு இந்த ஊடகங்களுக்கு வேறு செய்தியே இல்லையா? ஆனால் போடுற செய்தி போகிறா இந்த மாதிரி செய்தி தான். கட்சியிலேருந்து வெளியே போகிறாங்க, விஜயலட்சுமி வீடியோ போட்டாங்க, அந்த ஒரு வீடியோவும் அவங்க எங்கேயோ போட்டு போகிறாங்க, ஃபேஸ்புக்கில் எங்கேயோ போட்டு போகிறாங்க. நீ அதை போய் தேடி கண்டுபிடிச்சி டவுன்லோட் பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு சேனலும் அங்கே போட்டு காட்டு பப்ளிஷ் பண்ணுறது, டெலிகாஸ்ட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், சீமானை கிழித்த விஜயலட்சுமி, மீண்டும் சீமானை வந்து தொங்க போட்ட விஜயலட்சுமின்ட்டு போட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சியை பற்றி ஊடகங்கள் போடுற செய்தி. ஒருத்தரோட பர்சனல் விஷயத்தை பற்றி நோண்டுறது, அவங்க குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குது, அவன் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, அவன் படுக்கை அறையில் என்ன நடக்குது, அவன் பாத்ரூமில் என்ன நடக்குது, அவன் செல்ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் யார் யார் கூடலாம் பேசிட்டு இருக்கிறான், அதில் பர்சனலான விஷயம் என்னென்ன இருக்குது அதை எடுத்து வெளியிடுறது. இப்படிப்பட்ட ஒரு கேவலங்கட்ட ஒரு அநாகரிக ஆட்சியை இதுக்கு முன்னாடி தமிழகம் சந்தித்தது கிடையாது. இதுதான் முதல் தடவை இந்த மாதிரி கேவலங்கள்லாம் நடக்குது. இந்த மாதிரி ஆட்சியெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான். ஆனால் சீமான் அவர்களை பற்றியோ நாம் தமிழர் கட்சியை பற்றியோ பேசுறதுக்கு வேறு இந்த ஊடகங்களுக்கு வேறு செய்தியே இல்லையா? எவ்வளவோ விஷயங்களை அவங்க முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் அதையெல்லாம் காட்டுறது கிடையாது. ஏன்? சீமான்னா இப்படி தான், அவரோட இமேஜை உடைக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு போய் ரொம்ப அராஜகமாக கொடூரமாக நடந்துக்கிறது மூலமாக சீமான்லாம் ஒரு ஆளே இல்லை பாருங்கள், அசால்ட்டாக போய் போலீஸ் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ சீமான்லாம் ஒரு ஆளேல்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுகலாம் ஒரு பெரிய எதிர்கட்சியே கிடையாதுங்க. அது சும்மா அது கட்சியே இன்றைக்கோ நாளைக்கு இழுத்துட்டு கிடக்குது. ஆளுக்கு ஒரு பக்கம் புட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி செங்கோட்டன் வெளியே போவார், நாளைக்கு எஸ்பி வேலுமணி வெளியே போவார், இன்னொரு பக்கம் தங்கமணி போவார். அவ்வளோதாங்க அது அப்படின்ற மாதிரியான அதிமுக மேலே இப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். ஆனால் பாஜகவை மட்டும் ஒரு பயங்கரமான வில்லன். இங்கே பாருங்கள், திமுகவுக்கு என்னென்ன குடைச்சல் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு போராட்டம் நடத்துகிறாங்க, அதை வந்து பூதாகாரப்படுத்தி காட்டணும். அப்போ
என்னங்க டீலிங்கு, என்னங்க உரசுது திமுகவுக்கும் பாஜகவுக்கும்? அப்ப பாஜகவை எப்பயுமே ஒரு ஊடக வெளிச்சத்தில் வச்சுக்கிறதுக்கும், அவங்க தான் ஒரு எதிர்கட்சி போல செயல்படுறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கும் இந்த திமுக ஏன் மெனக்கெடுது அப்படின்னா, பாஜக இந்த இடி, இந்த சிபிஐ இதெல்லாம் காட்டி மிரட்டி திமுகவை அடிப்பணியை வச்சு இப்படித்தான் நீ நேரட்டிவ் செட் பண்ணும் அப்படின்ட்டு அவங்கள அடிப்பணியை வச்சிருக்குதா, அல்லது வேற மாதிரியான ஏதாச்சும் உடன்படிக்கைகள் 2 பேருக்குள்ள இருக்குதா? மொத்தம் ஏதோ ஒரு வகையில் இவர்கள் தான் இங்கே கள்ள கூட்டணியாக இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு இவங்க 2 பேர் தான் மாற்றி மாற்றி எங்கள் செய்தியில் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலே தெரியுது. அப்போ இதிலிருந்தே இன்னும் ஒரு முறை திமுக வந்து ஆட்சிக்கு வந்து விட்டால், இன்னும் ஒரு முறை அவங்க ஜெயிச்சிட்டா, இதை விட பல மடங்கு ஒரு கேவலமான ஆட்சி மட்டுமே இல்லாமல் இப்போ இருக்கிறத விட பாஜக வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டே போகும். மற்ற கட்சிகள் எல்லாமே அவங்கள வந்து கட்சியை உடைக்கிற வேலையோ, அதாவது அந்த கட்சியை கொஞ்சம் கூட மக்கள்கிட்ட வந்து போய் சேராமல் தடுக்கிற வேலையோ, இந்த வேலையை திமுகவும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு செய்யும். திமுகவுடைய அந்த வெளிப்படையாக கொள்ளடிக்கிறது, இந்த பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா 20 ரூபா சேர்த்து வைக்கிறதுலாம் என்ன அப்பட்டமான வெளிப்படையான கொள்ளை, அப்படி தானே நான் கொள்ளடிப்பேன் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு கொள்ளடிக்கிறது, அப்படி கொள்ளையடிக்கிறது. அதே போல் இந்த கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான தாக்குதல், இந்த மாதிரியான கருத்து சுதந்திரத்தோட கழுத்தை நெரிக்கிற செயல் இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியிலுமே தமிழகம் கண்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான தாக்குதல், யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் மீம் போடுறவங்களை கைது பண்ணுறது. ஒரு பாட்டி ஒரு ஆதங்கத்தில் அந்த போஸ்டரில் இந்த ஃபோட்டோ மேலே செருப்பு தூக்கி வீசிருச்சு, அந்த பாட்டியை தனிப்பாடு அமைச்சு தேடுறது. இப்படி ஒரு இன்செக்யூரான ஆட்சி, ஒரு மிருகத்தனமான ஆட்சியை தமிழ்நாடு இன்னொரு முறை தாங்காது. அதனால தான் இதுக்காகவாவது இந்த பாஜக ஒரு பக்கம் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவாவது திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படுறது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி வரிசையில் கூட இல்லாது செய்கிறது தான் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது. அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி.